அப்ப யாரோ சொல்றாங்கன்றதுக்காக வீட்டுல சிவனை வைத்து வழிபட்டால் வீட்டில் சிவலிங்கத்தை வைக்க கூடாது, வீட்டுல சிவமந்திரத்தை சொல்லக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் யாராவது உங்களுக்கு தவறாக உபதேசித்தால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பயம் உங்களுக்குள் இருக்கும் வரை நீங்கள் சிவத்தை உணர முடியாது. சிவத்தை உணர வேண்டும் என்றால் அந்த பயத்தை நீக்கிவிட்டு எல்லாம் எம்பெருமான் என்று சரணடைந்து விட்டீர்கள் என்றால், அந்த பயமானது துளியும் உங்களது மனதில் இல்லை என்றால் முழுமையாக நீங்கள் சிவத்தை சரணடைந்தவராகின்றீர்கள். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சிவம் அப்படிங்கிறது அனைத்திற்கும் மேல், சொல்லப்போன அனைத்திற்கும் மேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு துன்பம் கொடுப்பதோ அல்லது நம்ம அச்சப்படுத்துவதோ அல்லது நம்மளை தண்டனைக்குள்ளாக்குவதற்கோ அந்த சிவம் முற்படுவது இல்லை. மாறாக அனைவரின் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த சிவத்தின் அடையாளம் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்புதான் அந்த இடத்துல அடையாளமாக நிற்கிறது.